ஒரு விசா ப்ராசஸ்க்கு சாதாரண கூலியா இருந்தாலும், கல்லூரியில வேலைக்கு போறவனா இருந்தாலும், படிக்கிறவனா இருந்தாலும் அவனுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 50 லட்சம் ரூபாய் இல்லைன்னா விசா கிடையாது. அப்ப சாதாரண கூலியா போறவங்க கூட காகானி அரகானி வித்து, அண்டா குண்டான வித்து, தாலியை வித்து, வெள்ளாகுடியை வித்து, குதிரைகளுடைய நகை நட்டு வித்து பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட்ட போட்டு அதை ஆவணமா காட்டின பிறகுதான் அமெரிக்கா விசா கொடுக்கிறான். அப்படி போனவர்கள் தான் அங்க இருக்கிற யாராக இருந்தாலும். அப்படி போனவர்களை நீங்கள் ஒரே இரவில் ஆட்சி மாற்றத்தினூடாக நீங்கள் அவர்களை இன்றைக்கு வெளியேற்றுவது என்பது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சிபிஐ இந்த மேடையிலிருந்து மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து ட்ரம்போடு கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேடையில் வைத்து கண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் கட்டிப்பிடிக்கிறார், பாராட்டுகிறார், பாச மழையில் நனைகிறார். ஆனா சொந்த இந்திய நாட்டின் குடிமக்கள் அங்கு சிறை கொட்டையில் கிடப்பது போல் கிடக்கிறான், கைது செய்யப்பட்டு அநியாயமாக விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள்.